கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 23/5/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்துள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு தேர்ந்தெடுக்கும்படி தெரிந்து கொண்டார். For you are the people holy to the Lord your God. The Lord your God has chosen you out of all peoples on the face of the earth to be his people, his treasured possession. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாராயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜனமும் அவருக்கு சொந்தமான ஜனமானீர்கள். யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் சொல்கிறது, நீங்கள் என் சத்தத்தை கவனமாய் கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் நீங்கள் எல்லா ஜனங்களிலும் எனக்கு சொந்தமான சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, உலக தோற்றம் முதல் அவர் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பரிசுத்த ஜனமானபடியால் பூமியின் மீதுள்ள எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமான ஜாதியாக தெரிந்து கொண்டார். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவர் நம்மை எல்லா அக்கிரமங்களின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளில் பற்றுள்ளவர்களாகவும் தமக்காக சுத்திகரித்து கொண்டார். மல்கியா 3:17 சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஆஸ்தியை சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவளாயிருப்பார்கள். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்யும் தன் மகனை எப்படி காப்பாற்றுகிறானோ அப்படியே நான் அவர்களை காப்பாற்றுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை உமக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நாங்கள் ஆண்டவரே உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர செவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசாரிய ராஜரீக கூட்டமாய், சொந்த ஜனமாய், ஹல்லேலூயா, சொந்தக்காரர்களாய் நீர் எங்களை விசேஷமாக பரிசுத்த ஜனமாய் உமக்காக வேறு பிரித்திருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் தேவ சமாதானமும் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த சனிக்கிழமை புதிய நாளிலும் கர்த்தருடைய வழி நடத்துதலை நாங்கள் அனுபவிக்க கிருபை பாராட்டும். தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் மறைத்து கொள்ளும் தேவ சமாதானம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். நசனாகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. நேற்றைய கேள்வியும் பதிலும், ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். யார் யாரிடத்தில் சொன்னது? லூக்கா 1:55. மரியாள் சகரியாவின் மனைவி எலிசபெத்திற்கு சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன். பாஸ்டர் ஜெபதாஸ். ஆமென்.